Velamal Engineering College, Information Technology, admissions open for 2026. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முதல்வர் விஜய் சந்திப்பு. முதல்வரான பின் முதல் முறையாக பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை முன்வைத்தார். அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடல் பாட உள்துறை அமைச்சகத்தால் தெளிவுரை வழங்க வேண்டும் என பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. மேம்பட்ட நடுத்தர போர் விமான வடிவமைப்பு மேம்பாட்டு மையம் மற்றும் வான்வழி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மேகதாது அணை திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது நெதர்லாந்தில் இருந்து ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. தமிழகத்திற்கான திட்டங்கள் மற்றும் ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தார். ஹோசூர் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் உள்ள கல்வி நிறுவனங்களை தமிழகத்தில் நிறுவ வேண்டும். துறைமுகம், நெடுஞ்சாலை, ரயில்வே, தொழில் வழித்தடத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளார். இன்று காலை 10 மணிக்கு சோனியா காந்தியை சந்திக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் இரண்டாக பிரிந்த அதிமுகவின் அணிகள் மீண்டும் இணைந்தன. சி.வி. சண்முகம் அணியில் இருந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். ஆதரவு எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு அழைத்து சென்று எஸ்.பி. வேலுமணி ஆலோசனை நடத்தினார். எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு இபிஎஸ் இல்லத்திற்கு செல்வதை சி.வி. சண்முகம் புறக்கணித்தார். மீண்டும் ஓரணியாக இணைந்த அதிமுகவினர் கூட்டாக சென்று சபாநாயகரை சந்தித்தனர். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி வழங்கிய கடிதங்களை இரு தரப்பினரும் திரும்ப பெற்றனர். சி.வி. சண்முகம் உட்பட அனைவரும் ஒற்றுமையாக உள்ளதாக எஸ்.பி. வேலுமணி விளக்கம் அளித்துள்ளார். சி.வி. சண்முகம் தங்களுடன் தான் உள்ளதாகவும் உறுதிபட கூறியுள்ளார். எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம், எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சி.வி. சண்முகம் தான் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் அதே போல் நீங்கள் வந்து அதாவது எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி என்பது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது. சொல்லப்போனால் கருத்து வேறுபாடு பிரிவுகளை கருத்து வேறுபாடு. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். சி.வி. சண்முகம் எங்களோடு இருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என சி.வி. சண்முகம் பதிலளித்தார். அனைத்து எம்எல்ஏக்களும் இபிஎஸ் பக்கம் ஐக்கியமான நிலையில் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்காத சிவிஎஸ் இந்த பதிலை அளித்துள்ளார். எதிர்க்கட்சியுடன் சேர்ந்து பணம் மற்றும் பதவி ஆசை காட்டி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைப்பது என்ன மாதிரியான செயல் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற மக்கள் தீர்ப்பை தாவேக மதிக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார். ராஜினாமா செய்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்துக் கொள்வது இது ஒரு மோசடி. இது ஜனநாயக படுகொலை மட்டுமில்லை, ஒரு மோசடி. இது நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை. சென்னையில் பெட்ரோல் விலை 3வது நாளாக நேற்றும் லிட்டருக்கு 33 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 108 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் லிட்டருக்கு 32 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 99 ரூபாய் 98 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மே மாதத்தில் 8வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. ஒரே மாதத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் 61 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் 77 காசுகளும் உயர்ந்துள்ளது.
சென்னையில் பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து சிஎன்ஜி எரிவாயு விலையும் கிலோவுக்கு ₹3.50 உயர்ந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலைக்கு நிகராக சிஎன்ஜி விலை உயர்ந்துள்ள நிலையில் 1 கிலோ சிஎன்ஜி எரிவாயு ₹95 விற்பனை செய்யப்படுகிறது. விமான எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து உள்நாட்டு விமான சேவையை 22% குறைக்க உள்ளது ஏர் இந்தியா. இண்டிகோ விமான சேவையும் 5 முதல் 7% வரை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 103.82 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. நாடு முழுவதும் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மக்கள் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். கடுமையான வெப்பத்திலிருந்து பறவைகள், விலங்குகளை காக்க வீடுகள் மற்றும் கடைகளுக்கு வெளியே தண்ணீர் வைக்குமாறும் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். குட்டீஸ்களின் கோரிக்கையை ஏற்று ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பள்ளி ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். எங்களுடைய குழந்தைகள் குட்டீஸ் அவர்களினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களினுடைய வெற்றிடங்களை, அந்த காலி இடங்களை முறைப்படி அதற்கான தேர்வுகளை நடத்தி, அதற்கான அந்த கவுன்சிலிங்லாம் நடத்தி வெகு வேகமாக அதை நிரப்புவதற்கான விஷயங்களை குறித்து ஆய்வு பணிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் டாஸ்மாக் ஊழியர்கள் பணிக்கு திரும்ப சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் பிரச்சினை தொடர்பாக 1 மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என்றும் ஊழியர்கள் பக்கமே அரசு நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். நிச்சயம் நாங்கள் எல்லா தொழிலாளர்களையும் பணிக்கு செல்லுமாறு நாங்கள் அறிவுறுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலாளர் அமைப்புக்கு நன்றி. நிச்சயம் அரசு தொழிலாளர் பக்கம் நிற்குங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஈரோட்டில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதால் தனியார் பார்களில் கூட்டம் அலைமோதியது. இதனிடையே விதிகளை மீறி தனியார் பார்களில் சில்லறை விற்பனை செய்யப்பட்டது. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை எதிர்த்த மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 69% இடஒதுக்கீட்டால் மருத்துவம் படிக்க இடம் கிடைக்கவில்லை என்று மனுதாரர் குறிப்பிட்டிருந்த நிலையில் மனுதாரர் படிப்பையே முடித்து விட்டதால் மனுவில் முகாந்திரமில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழிகள் படிப்பதை கட்டாயமாக்கும் புதிய விதிமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. புதிய விதிமுறை குறித்து மத்திய அரசு மற்றும் சிபிஎஸ்இ பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழக வேந்தர் விவகாரம் தொடர்பாக தான் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கமளித்துள்ளார். கொள்கை முடிவு எடுப்பார் என்று மட்டுமே கூறியதாகவும் தவறான வாதங்களை முன்வைப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவ பணியாளர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வு மூலம் வெளிப்படையாக நடத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கலந்தாய்வுக்கு முன்பாக காலி பணியிடங்கள் விவரம் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 12 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. கனிமவள முறைகேடு தொடர்பாக பினராயி விஜயனின் மருமகன் வீட்டிலும் சோதனை. கேரளத்தில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் வீட்டில் நடந்த இடி சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் போராட்டம். சோதனைக்கு பின் வெளியே வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. திருவனந்தபுரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். கேரள அரசிடம் அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீன் அறிக்கை கேட்டுள்ளார். திருவனந்தபுரத்தில் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர் சங்கத்தினரால் பரபரப்பு. மாணவர் சங்கத்தினரை தடுக்க போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
ഓഫീസിലെ ചെടിച്ച தனது வீட்டில் நடைபெற்ற சோதனையால் சிலருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு இருக்கும் என ராகுல் காந்தியை மறைமுகமாக சாடிய பினராயி விஜயன் மத்திய அரசின் இதுபோன்ற எந்தவித நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கர்நாடகா முதலமைச்சர் பதவியை சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதல்வர் DK சிவக்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 14,650 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. SIR முறைக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருப்பத்தூர் தாவேக MLA வெற்றிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வழக்கு ஜூலை மாதத்தில் விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் விரைவில் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு செல்ல உள்ளதாக தாவேக நிர்வாகி கூப்ப கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு விஜய் நேரில் நன்றி சொல்ல உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பொங்கி வரும் காவிரியின் புனல் போல எங்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் திருச்சிக்கு விரைவில் வர இருக்கிறார். தேதியும் நேரமும் இடமும் அறிவிக்கப்படும். அல்ல, அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி சொல்ல வருகிறார். கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 12 பேரின் சிறை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 8ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையையொட்டி அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே மாடுகளை வெட்ட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிற பகுதிகளில் மாடுகளை வெட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகாசி விசாகத்தையொட்டி சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மதியம் 2:30 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து திருச்செந்தூருக்கு மறுமார்க்கத்தில், நாளை மறுதினம் இரவு 11:15 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதாகியுள்ள கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் இருவரையும் ஓராண்டு சிறையில் அடைப்பதற்கான ஆணை நகலை சூலூர் போலீசார் சிறை அதிகாரிகளிடம் வழங்கினர். கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மோகன்ராஜின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்களுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அழைப்பு விடுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தின் முன்னணி மையமாக மாற்ற உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். Honorable Chief Minister Vijay Sir's vision is building enabling environment for the next generation of Tamil Nadu. So let's just get started. Let's invest in Tamil Nadu. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் தமிழன் பார்த்திபன் ஆய்வு மேற்கொண்ட போது போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் தாமதமாக வந்ததாகவும் மாநகர பேருந்துகளும் போதிய அளவில் இல்லை என்றும் பயணிகள் குற்றம் சாட்டினர். பண்டிகை காலங்களில் சிரமம் ஏற்படுது என்பதை முன்னெச்சரிக்கையாக கருதி ஒரு ஆய்வு கூட்டம் போட்டு இங்கே இருக்க அதிகாரிகள் எல்லாமே ஆய்வு பண்ணி என்னென்ன வகையில் உங்களுக்கு சிரமத்தை குறைக்கலாம், எந்தெந்த வகையில் வண்டி உள்ளே கொண்டு வரலாம், அது வரைக்கும் இன்னைக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் தோல்வி குறித்து இதுவரை 4.60 லட்சம் பேரிடமிருந்து கருத்துக்களை பெற்றுள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
வரும் 31ஆம் தேதிக்குள் உடன்பிறப்பின் குரல் இணையதளத்தில் கருத்துக்களை பதிவு செய்ய தொண்டர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை குழுக்களுக்கான பிரத்யேக சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணத்திற்கு பிறகு சென்னையில் நடைபெறும் நிகழ்வில் இந்த குழுவினரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஐபிஎல் தொடரில் நேற்றைய பிளே ஆஃப் போட்டியில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி குவாலிஃபயர் 2க்கு முன்னேறியது. தோல்வியடைந்த ஹைதராபாத் அணி தொடரிலிருந்து வெளியேறியது. ராஜஸ்தான் அணியின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஹைதராபாத் அணிக்கு எதிரான நேற்றைய எலிமினேட்டர் போட்டியில் 97 ரன்கள் குவித்து அசத்தினார். ஒரே ஐபிஎல் சீசனில் அதிக சிக்சர்கள், பவர் பிளேயில் அதிக ரன்கள் மற்றும் 600 ரன்களை கடந்த முதல் இளம் வீரர் என 8 சாதனைகளை அவர் படைத்துள்ளார். ஐபிஎல் தொடரில் நாளை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் ராஜஸ்தான், குஜராத் அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியை எதிர்கொள்ளும். Velamal Engineering College, Information Technology. Admissions open for 2026.